ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் சாம்சங்குடைய ஏ சீரீஸ்லேருந்து ஜனவரி 18ஆம் தேதி அவங்களுடைய பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அதில் சாம்சங் கேலக்ஸி A14 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். பட் இது கூடவே இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A23 5G அப்படின்ற நேம்லையும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி A23 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உண்மையிலேயே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான பிரைசிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த கம்ப்ளீட் டீடைலை இன்னைக்கு வீடியோல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சாம்சங் கேலக்ஸி A23 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனா, அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமரா இருக்கக்கூடிய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுற பிளானில் தான் ஆக்சுவலி சாம்சங் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதில் டிஸ்பிளேவா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி யூஸ் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக சாம்சங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு டெடிகேட்டட் பேஜுமே இந்த A சீரீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவீல்டு பேஜிலே 120 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு செட்டப்போட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் இது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு 5G ப்ராசஸர் அண்ட் சாம்சங் கிட்ட இருந்து எப்பவும் அவங்களுடைய எக்ஸினோஸ் ப்ராசஸர் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த வாட்டி ஸ்னாப்டிராகன் உடைய ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற இந்த 5G ப்ராசஸரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ உண்மையிலேயே ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்றது ஒரு நல்ல 5G ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ இதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா தான் சாம்சங்கு இருக்கும். அடுத்து மொபைலுக்கான கேமரா செட்டப். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கேமரா தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சராக இருக்க போகுது. ஏன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. அண்ட் இந்த பிரைமரி கேமரால தான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுல யூஸ் பண்ண போற சென்சார் என்ன அப்படின்றத பத்தின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. பட் இப்போ ரீசெண்டா ரெட்மி, ரியல்மி மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாருமே இந்த IMX766 அப்படின்ற இந்த கேமராவோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொஞ்சம் லோவர் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் அவங்க லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி அதை தொடர்ந்து அதே மாதிரியே IMX766 அந்த ஒரு சென்சார் பேக் பண்ணி இந்த சாம்சங் கேலக்ஸி A23 5G வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சென்சாரை பத்தின டீடைல் எல்லாம் எதுவுமே இல்ல. இது என்னுடைய ஒரு அசம்ஷன் மட்டும் தான். பட் இந்த ஒரு IMX766 இந்த ஒரு சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வர்த்தா இருக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல சென்சார், நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ், கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சார்னே சொல்லலாம். ஸோ அது யூஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ மாதிரியான ஒரு கேமரா செட்டப் இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தின எந்த ஒரு அஃபிஷியல் டீடைலும் இப்போதைக்கு இல்ல. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் 8 மெகா பிக்சல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இவங்க செட் பண்ண போற அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இன்னும் 16 மெகா பிக்சல் மாதிரியான கேமரா கொடுத்துருக்கலாம். பட் இங்க 8 மெகா பிக்சல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இதெல்லாம் போக மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸா பார்க்கும்போது இங்க நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் மோஸ்ட்லி சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் எதுவுமே இங்கே இருக்காது. அண்ட் OS Android 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 20 to 25K இந்த செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அதுல 20K அப்படின்ற செக்மெண்ட் செட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 25K செக்மெண்ட்ல தான் ரியல்மி உடைய 9 Pro Plus 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த IMX766 கேமராவோட இருக்கு. ஸோ இவங்க 20K செக்மெண்ட்ல அந்த IMX766 அந்த ஒரு கேமரா எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும். பட் கண்டிப்பா 25K மாதிரியான செக்மெண்ட்லாம் கொண்டு போனாங்கன்னா அந்த அளவுக்கு ஒத்தான ஸ்மார்ட் ஃபோனா இருக்காது. ஸோ என்ன எக்ஸாக்டான செக்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவங்க கொண்டு வர போற அந்த பிரைஸ் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்ல தேருமா தேராதா அப்படின்றத நாம முடிவு பண்ண முடியும். ஸோ நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க? இந்த சாம்சங் கேலக்ஸி A23 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம இந்த வீடியோல சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேக் பண்ணி என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.
wanna run back.